எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குங்க. சுந்தர் சி சாரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த ஃபார்முலாவுக்குள்ள எக்ஸாக்டாக படம் பண்ணுற ஒரு டேரக்டருங்க. நீங்கள் அவருடைய படம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் போகிறதே தெரியாது. நம்ம எதுக்காக தியேட்டர் வரும்? நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் மறந்து ஒரு படம் பார்க்கணுன்றதுக்காக வரும். அப்படிப்பட்ட படம் பண்ணக்கூடிய ஒரு சில டேரக்டரில் மிக முக்கியமான டேரக்டர் சுந்தர் சி சார். சுந்தர் சி சார் வந்து கமர்ஷியல் படம் மட்டும் பண்ண மாட்டார், அவரால் முடிஞ்சு எல்லாமே பண்ண முடியும். அவரால் நீங்கள் வந்து ஒரு அன்பே சிவம் மாதிரி ஒரு படம் பண்ண முடியும், அருணாச்சலம் மாதிரியான ஒரு பெரிய பட்ஜெட் ஒரு கமர்ஷியல் படம் பண்ண முடியும், கட் பண்ணிங்கன்னா அரண்மனை மாதிரி ஒரு பேய் படம் வித் அதில் ஒரு டிவைன் டச்சோட பண்ண முடியும். இப்போ மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 பண்ணிட்டு இருக்காரு, அது ஒரு 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து எல்லா ஆக்டர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து விஷால் அவர்கள் லைன்ல இருக்காரு, அதுக்கடுத்து ஆக்டர் கார்த்தி அவர்கள் லைன்ல இருக்காரு. இது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து சுந்தர் சி சாரோடைய டைரக்ஷன் நடிக்கணும். அதுக்கு ரீசன் என்னன்னா கரெக்டாக கமர்ஷியல் மீட்டரை பிடிச்சி அந்த ஹீரோக்கு என்னென்னலாம் ப்ளஸ்ஸாக இருக்கோ அது எல்லாத்தையும் டச் பண்ணி படம் ஆரம்பித்து